விண்ணவனே முன்னிற்க முடியாததொன்றுளதோ. இன்றைய வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்றைக்கு கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நன்னாள். அதாவது ஆண்டாள் இந்த மார்கழி மாதம் பாவை நோன்பு இருந்து ஸ்ரீரங்கநாதரை அடைகிறார்கள். அந்த முக்கியமான அந்த விரதத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு தான் அந்த கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லி ஆண்டாளுக்கு இறைவனானவர் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருளாசி வழங்கக்கூடிய அந்த நன்னாள். ஒரு வருஷமும் மார்கழி மாதத்தில் அந்த 30 நாட்களும் திருப்பாவையானது வாசிக்கப்படும். எல்லா கோயில்கள்லேயும் அதை சொல்லுவாங்க. அதில் இந்த 27ஆம் தேதி மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான நாள். ஆண்டாள் இந்த திருப்பாவை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பகவத்கீதையோடைய அப்படியே அதை எசன்ஸ் எடுத்து அப்படியே அதை நமக்கு கொடுக்குறாங்க 30 பாட்டில், அதுவும் தமிழ் பாடல்களில். அப்படி அந்த 30 பாடல்கள்லேயும் மிக உயர்வான ஒரு பாடலாக இந்த நாளுமே ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதாவது இந்த 30 நாளும் நம்ம இந்த திருப்பாவையை சொல்லாமல் இல்லை கேட்காம இருந்தால் கூட, இன்றைக்கி அந்த திருப்பாவையை போட்டோ இல்லை அந்த பாடியோ அதை நம்ம செஞ்சோன்னா அதுக்கு அந்த 30 நாளும் நம்ம பாடின புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு இந்த கூடாரவள்ளி, அதாவது பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, கூடாரை அவரோட சேராதவங்களையும் தன்னுடைய வீரத்தால் ஜெயித்து தாங்கூட சேர்த்துக்கிறாராம். அதுபோல் தன்னை கூடாரை அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு இருக்கிறவங்கள மனதளவில் பக்தியோடு அவர்கிட்ட நெருங்குறவங்களையும் இன்றைக்கி சேர்த்துக்கிறாராம். அந்த ஒரே வார்த்தையில் 2 விதமான அர்த்தங்களே அதில் ஆண்டாள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கு ஆண்டாள் இந்த 30 நாட்களும் அந்த பாட்டை ஒரு மாலையாக கோர்த்து ஒரு பாமாலையாக இறைவனுக்கு சாத்துகிறார்கள். அதில் இறைவன் பெருமாள் மகிழ்ந்து இன்றைக்கு தான் ஆண்டாளுக்கு அருள் புரிகிறார் 27ஆவது நாளில். அதுலேயும் அந்த 27ங்கிறது பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்தை குறிக்கும். அந்த 9 நவக்கிரகங்கள், இப்படி அந்த நம்பர்லேயே அவ்வளோ விசேஷம் இருக்குது. இன்றைக்கு ஆண்டாள் அந்த சந்தோஷத்தில் என்ன பாடுறாங்களாம், நிறைய இத்தனை நாளாக நாங்கள் விரதம் இருந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த சக்கரை பொங்கலானது அந்த அக்கார வடிசல்னு சொல்லுவாங்க, அதை ஆண்டாள் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு நினச்சாங்களாம். ஆனால் பண்ணலை. அதுக்கு பதில் யார் பண்ணுறா அப்படின்னா, ராமானுஜர் செய்கிறாராம் அந்த நைவேத்தியத்தை. பெருமாளுக்கு நிறைய நெய் ஊற்றி அந்த அக்கார வடிசல் நைவேத்தியத்தை பெருமாளுக்கு பண்ணுறாராம். அதனால் இன்றைக்கி ஆண்டாள் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள உற்சவர் மண்டபத்தில் சன்னதியில் இருக்கிற ஆண்டாள் உற்சவரை எழுப்பி அங்கே அர்த்த மண்டபம்னு சொல்லக்கூடிய முன் மண்டபத்தில் கொண்டு நிறுத்துவாங்க. அது ராமானுஜரே ஆண்டாளே வரவேற்கிற மாதிரியும். அதனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். அனைவரும் இந்த 30 பாடல்களையும் இன்றைக்கி வீட்டில் ஒலித்து ஆண்டாளின் அருளையும் ரங்கமன்னார் அருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே.